நல்லா பாட்டு பாடுவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க. அவங்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததுனால அது செய்வாங்க. செய்கிறதுனால அவன் மறுபடி பிறந்தவன் என்று எடுத்துவிடக்கூடாது. பிரசவம் பண்ணலாம், பாட்டு பாடலாம், ஜெபக்கூட்டங்கள் நடத்தலாம். அவர்கள் மறுபடி பிறந்தவர்கள் என்று நீங்கள் நம்பிவிடக்கூடாது. குழந்தை பெற்றுட்டு கத்தரால் பெற்றேன்னு தாய் சொல்கிறான். ஆனால் அப்போ சில ஊழியக்காரன் சொல்கிறான், இல்லை கத்தரால் அல்ல, அவங்க பெற்றது. அவர்கள் மனம் திரும்பினார்கள், முழுமையாக இல்லை, முழு மனதோடு முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு என்னிடத்தில் மனம் திரும்பவில்லை, கள்ளத்தனமாய் மனம் திரும்பினாள் என்று சொல்கிறார். யூதாவையும் இஸ்ரவேலரையும் அக்கா தங்கச்சின்னு சொல்வார். அந்த கள்ளத்தனமான மனம் திரும்புது, ஏதோ ஒரு விக்கிரகத்தை மட்டும் விட்டுட்டு விலகிறது அதல்ல. கிழக்க போயிட்டு இருக்கியா, மேற்க அப்படியே திரும்பிடணும், வலது பக்கம் இடது பக்கம் திரும்பக்கூடாது. உன் லைஃப், உன் திட்டம், மனம் திரும்புதல்னா உன் திட்டம். உனக்குள்ள என்னென்ன எதிர்பார்ப்பு, உன்னை பற்றி, உன் குடும்பத்தை பற்றி, உன் பிள்ளைகளை பற்றி, இந்த எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் விட்டுட்டு அப்படியே திரும்பிடணும். எங்கே திரும்பணும்? ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாது திரும்பணும். அது பேர் தான் மனம் திரும்புது. அதனால ஒட்டுமொத்த கிறிஸ்தவ ஆவிக்குரிய மண்டலத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், பேர் கிறிஸ்தவ மண்டலத்தை அல்ல. ஆவிக்குரிய மண்டலத்தை வஞ்சிப்பது தான் அவனுக்கு வேலை. தோட்டத்தில் இருக்கிறவர்களை தான் வஞ்சிக்க வேண்டும். அவர்கள் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும். அது நம்மளால முடியாது அப்படின்ட்டு தேவனே அடிச்சு விரட்டுற மாதிரி என்ன பண்ணலாம், அந்த திட்டம் போட்டாங்க. சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கன்னி நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமையை தேடும்படியாக அந்த உணர்வுகளை கொடுத்து அவங்களை அப்படி வஞ்சிக்கிறான். இதான் சபைக்குள்ள இருக்கிய, இதான் ஊழியம் செய்யணும். தண்டனை இருக்கணும். உங்களுக்கு வரல அப்படின்னா கேட்டு வாங்க. ஆண்டவரே தண்டியும் சிற்சியும் என்ன நியாய தீர்ப்பு செய்யும். அவன் தான் பக்தன், அவன் தான் தேவ சித்தம் செய்யறவன். என்ன நியாயம் தீரும் என்னைக்கா சொல்லியிருக்கா? சொல்ல மாட்டிய. அது மறுபடி பிறந்தவனுக்கு மட்டும்தான் அது முக்கியம். அழைப்புக்கு முன்பு அவன் யூத சமுதாயத்தில் பிறந்தவன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற பிதாக்களுடைய வம்சாவளியில் அவன் பிறந்தவன். இரண்டாவது, விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். மூன்றாவது, அவன் எகிப்தை விட்டு செங்கடலை கடந்து வனாந்தரத்துக்கு வந்தவன். நாலாவது இடத்துல தான் அவனுக்கு அழைப்பு. ஆரோனை போல் அழைக்கப்பட்டாலுடைய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது பிறப்பு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பிதாக்களின் வம்சாவளியில் பிறந்தவன். புதிய ஏற்பாட்டில் ஊழியம் செய்ய தங்களை அர்ப்பணிப்பதற்கு முன்பு மறுபிறப்பு அவசியம். அவன் பிறப்புரிமை உள்ளவன். புதிய ஏற்பாட்டு ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு பிறப்புரிமை அவசியம். இந்த பிறப்பை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். பிறப்பை பற்றி நம்ம வந்திருக்கிற தெய்வதாசன் அழகாய் பேசினார். எத்தனை பேர் கவனித்தீர்களோ தெரியாது. அழிந்து போகிற வித்து அல்ல, நம்முடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்த பிறப்பல்ல, அது அழிந்து போகும் வித்து, அழியாத வித்து, தேவ வசனம் என்று பேதுரு குறிப்பிடுகிறார். யாக்கோபு சொல்லும்போது சத்திய வசனமாய் அதனாலே பிறப்பிக்கிறார். சுவிசேஷத்தை கேட்டு இருதயத்திலே விசுவாசம் உண்டாகி இரட்சகர் இயேசுவை
ஏற்றுக்கொள்வது. அதுதான் மறுபிறப்பு. ஆண்டவர் இயேசு சொன்னார், பிரசங்கம் பண்ணுறவனை பார்த்து தான் சொன்னார். அதுவும் பிரபலியமான பிரசங்கம். இஸ்ரவேல் தேசம் முழுவதும் பாப்புலரானவன். அவ்வளோ தூரம் அவனுக்கு ஆதியாமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் ஃபிங்கர் ஸ்டிப்பில் இருக்கும். வசன ஆதாரங்களோட வார்த்தைகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவன் பெரிய பிரசங்கி. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? சரி, அப்போ பிரசங்கம் பண்ணுறதுனால அவன் மறுபடி பிறந்தவன் சொல்லிடக்கூடாது. இதுதான் ஆதாரம். மனப்பாடமாக வசனங்களை சொல்லி கொடுக்கறதுனால அவங்க மறுபடி பிறந்தவங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது. தினம் வேதம் வாசிப்பான், தினம் கோயிலுக்கு போவான், சர்ச்சுக்கு தினம் ஜெபம் பண்ணுவான். யூதனாய் பிறந்த ஒவ்வொருவனுக்கும் அது சிறு பிராயத்தில் இருந்தே வழக்கம், அது பழக்கம். இவங்கெல்லாம் மறுபடி பிறந்தவங்கன்னு நீங்கள் நம்புறீங்க, நம்பக்கூடாது. இஸ்ரவேலிலே நீ போதகனாயிருந்தும் இதை அறியவில்லையா அப்படிங்கிறார். எதை? மறுபிறப்ப. கிறிஸ்தவனாக இருக்காங்க, பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணுறாங்க, ஜெபக்கூட்டம் நடத்துகிறாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள மறுபிறப்பு இல்லை. நல்லா பாட்டு பாடுவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க. அவங்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததுனால அது செய்வாங்க. செய்கிறதுனால அவன் மறுபடி பிறந்தவன் என்று எடுத்துவிடக்கூடாது. பிரசங்கம் பண்ணலாம், பாட்டு பாடலாம், ஜெபக்கூட்டங்கள் நடத்தலாம், அவர்கள் மறுபடி பிறந்தவர்கள் என்று நீங்கள் நம்பிவிடக்கூடாது. இஸ்ரவேலிலே பெயர் பெற்ற போதகன் அப்படின்னு கத்தோலிக்க பைபிளில் முந்தைய காலத்தில் உள்ள எடிஷனில் இருந்தது. பெயர் பெற்ற போதகன். இப்போ நம்ம காலத்தில் மோகன் சிலாசர் இருக்கார்ல, அது மாதிரி. பிரின்சஸ் செல்வகுமார் இருக்கார்ல, அது மாதிரி. பாப்புலரானவர்கள், மக்கள் மத்தியில் பெயர் பெற்றவர்கள். இந்த மாதிரி ஜீசஸ் ஊழியம் செய்த காலத்தில் இருக்கான். இஸ்ரவேலிலே பெயர் பெற்ற போதகன், ஆனால் மறுபிறப்பு இல்லையே. மாம்சத்தின் முடிவுள்ள பிறப்பு தான் இருக்குது. யூத சமுதாயம், விருத்த சேதனம், சர்ச்சு, நியாயப்பிரமாணம், ஜெபம், வேதவாசிப்பு எல்லாம் இருக்குது. ஆனால் மறுபிறப்பு இல்லை. அது ஆண்டவருடைய கண்களுக்கு மட்டும் தெரியுது. மக்கள் கூடி வந்து அங்கங்கே கூடி வர்றாங்களே கூட்டத்துக்கு, அவங்களுக்கு தெரியல. அவங்க கையை தட்டிட்டு போயிடுறாங்க, அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால் அவங்க லைன் கிளியர் ஆகுது. நீ மறுபடி பிறக்கவில்லை என்று இயேசு சொல்லுகிறார். போதகம் பண்ணுறது, ஜெபக்கூட்டம் பண்ணுறது, பாட்டு பாடுறது, இதெல்லாம் பரவம் போகாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் செய்கிறீங்கன்னா மனம் திரும்பணும். அதுக்காகத்தான் நீங்கள் எல்லாம் பாஸ்டர்மா அப்படிங்கிற கருத்தை இதை வச்சு, இந்த வேதத்தை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க. இஸ்ரவேலிலே போதகனாக இருந்தும் இதை நீ அறியவில்லையா? மறுபிறப்பு தெரியல. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவனாக வாழ்ந்ததுனால அவங்க கடவுள் மேலே அன்பாக இருக்காங்க. இது மாதிரி மற்ற மதத்தில் உள்ளவங்களும் அவங்க சாமி மேலே ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. இஸ்லாமியர்கள் அவர்கள் சிறு பருவம் முதல் எப்படி வளர்ந்து வர்றாங்களோ அதில் பக்தியாக இருப்பாங்க, வெறியாக இருப்பாங்க. இதுபோல் கிறிஸ்தவங்களும் இருப்பாங்க. அதனால் அவங்க மறுபடி பிறந்தவங்க அவங்க பரலோகத்துக்கு வந்துடுவாங்கன்னு மட்டும் நம்பிடக்கூடாது. உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஏன்னா முழு உலகத்தையும் மோசம் போக்குற பிசாசு, அந்த வலு சர்ப்பத்தின் ஆவி அவர்களை வஞ்சித்து வைத்திருக்கிறது. அந்த வஞ்சக வலையில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும். அதனால் ஜீசஸ் என்ன பண்ணுறாரு? டே, இஸ்ரவேல் முழுவதும் போதிக்கிற, பிரசவம் பண்ணுற, கூட்டம் நடத்துகிற, நீ மறுபடி பிறந்தியா? இதை ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா முழு உலகம் அப்படி மோசம் போக்கப்பட்டிருக்கு. பாட்டு பாடிட்டா ரசிக்கப்பட்டவங்க, ஜோப கூட்டம் நடத்திட்டா ரசிக்கப்பட்டவங்க. ரட்சிப்புனா என்னன்னே தெரியல. கூட்டங்களுக்கு வர்றதுனால, சர்ச்சுக்கு வர்றதுனால, பைபிள் வாசிக்கிறதுனால, பிரசங்கம் கேட்கறதுனால, பாட்டு பாடுறதுனால அவங்க ரசிக்கப்பட்டவன்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதுதான் வஞ்சகம். கிறிஸ்தவ உலகம் வஞ்சிக்கப்பட்டு கிடக்கு.
வெளியில் இருக்கிறவங்க பிசாசுடைய கையில் இயற்கையாகவே இருக்காங்க. சபைக்கு வெளியே இருக்கிறவங்க, சபைக்கு உள்ளே இருக்கிறவங்களை வஞ்சிக்கிறது தான் அவனுக்கு வேணும். சபைக்குள்ளே இருக்கிற ஊழியர்களை தன் வஞ்சகத்துக்குள்ளே கொண்டு வரணும். விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்களை தன்னுடைய வஞ்சகத்துக்குள்ளே கொண்டு வரணும். அந்த வேலையை அவன் கண்ணும் கருத்துமாய் செய்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய வஞ்சகத்தில் இருந்து மீட்டெடுக்க வேண்டிய பெரிய வேலை இருக்குது, முழு உலகத்தில் இருக்குது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே பிறக்கணும். ஆரோன் முதலாவது ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் வழியில் பிறக்கணும். அவன் பிறந்தவன். முதல் பாயிண்ட். பிறந்தா போதாது, விருத்த சேதனம் பண்ணணும். 8ஆம் நாளிலே யூத சமுதாய விருத்த சேதனம் செய்யும். ஆபிரகாமும் இஸ்மவேலும் தான் ரொம்ப லேட்டாக விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். ஈசாக்கு சரியா 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். இந்த விருத்த சேதனம் புதிய ஏற்பாட்டில் எதை காண்பிக்கிறது? மனம் திரும்புதலை காண்பிக்கிறது. பிறப்பு, மறுபிறப்பு. இந்த மறுபிறப்பு எப்படி நடக்க வேண்டும்? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபிறப்பை எப்படி செய்ய வேண்டும்? ஆண்டவரே உயிர்த்தெழுந்தவர், சிலுவையில் மரித்தவர், அடக்கம் பண்ணப்பட்டவர், 3ஆம் நாளில் உயிர்த்தவர், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மரித்து போயிருக்கிற ஆத்மாவுக்குள் ஜீவனை வைப்பது தான் மறுபிறப்பு. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார். இப்போ உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் வாசிங்க. அஞ்சாம் வசனம், 4ஆம் வசனம் என்ன எழுதியிருக்கு? நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இதுதான் மறுபிறப்பு. மறுபடியும் பிறக்கணும் வசந்தை சொல்லிட்டு போறதில்லை. உயிர் தெழுந்த கிறிஸ்துவின் ஆவி, மரித்து போயிருக்கிற ஆன்மா. எபேசியர் 2:1. மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இந்த ஜீவன் உண்டாகணும், அதான் மறுபிறப்பு. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவ சடங்குகளை செய்துகிட்டே வர்றதுனால அவன் கிறிஸ்தவன் சொல்லுவோம் உலகம் பூரா. ஆனால் பரலோகம் சொல்லாது. அவன் செத்தான்னா நரத்து போயிடுவான். யார் பரலோகத்துக்குள்ளே நுழைகிறதுக்கு தகுதி அப்படின்னா மறுபடி பிறந்தவர்கள். மறுபடி பிறந்தவர்கள் என்று சொன்னால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஆவி இருதயங்களில் ஊற்றப்பட்டார் அல்லது இருதயங்களில் வந்தார் என்று பவுல் குறிப்பிடுகிறார். இது இருக்கான்னு பார்த்துக்கிறங்க. இதுதான் மறுபிறப்பு. போதகம் பண்ணுறதில்லை, ஜிபிக்கிறது இல்லை, ஜிபக்கூட்டம் நடத்துறது இல்லை, சுவிசேஷம் அறிவிக்கிறது இல்லை. அது கிறிஸ்தவனாக பிறந்தவன் பூரா செய்வான். துன்மார்க்கம் கிறிஸ்தவன் இல்லை, துன்மார்க்கம் செய்ய மாட்டான், சன்மார்க்கம் செய்வான். இதை நீங்கள் பகுத்தறியணும். பரலோகம் போகக்கூடியவர்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இல்லை, மறுபிறப்பு என்பது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஆவி அவருடைய ஆன்மாவில் ஜீவனை வைப்பது. அப்பா பிதான்னு கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி, குமாரனுடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி. இந்த ஆவி உள்ள இறங்கினா தான் அவன் கிறிஸ்தவன். மற்றபடி அவன் பிரசவம் பண்ணாலும் சரி, அவன் பாட்டு பாடினாலும் சரி, அவன் நரகத்து போவான். நரகத்து போகிறவங்களெல்லாம் நம்ம கிறிஸ்தவன் சொல்லிகிட்டு இருப்போம். நீங்கள் பகுத்தறியணும்.
மறுபடி பிறப்பது என்பது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஆவி ஆன்மாவுக்குள் வருவது, அல்லது அவருடைய ஜீவனை அவர் வைப்பது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் குறிப்பிடுகிறார். அவன் யூத பாரம்பரியத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவன், நியாயப்பிரமாணங்களை கற்றறிந்தவன், சிறு பிராயம் தொடங்கி குற்றஞ்சாட்டப்படாத இடத்துல வளர்ந்தவன். அவன் ஒரு கொலை பண்ணாலும் ஏசுனாருக்கு தேவனுக்காகத்தான் கொலை பண்ணுறேன் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் சொல்லுது அதனால் கொலை பண்ணுறேன்னா, தேவனுக்கு தொண்டு செய்யும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, எல்லாம் இறைவனுக்காகத்தான் கொலை பண்ணுறோம் அப்படின்னு அதான் பண்ணிட்டு இருப்பாங்க. கொலை பண்ணுறது தேவனுக்காக. பழைய ஏற்பாடு அப்படி சொல்லுது. நாம் எல்லாரும் புதிய ஏற்பாட்டுக்குரியவர்கள். பரலோக தேவனுடைய ராஜ்யத்தை பரப்புவதற்கு பிறப்பு ரொம்ப முக்கியம். ஆன்மா மரித்தது ஏதேனிலே. ஆதாம் ஏவாள் புசிக்கக்கூடாது என்று சொன்ன விருட்சத்தின் கனியை புசித்த போது சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். சொன்னபடியே ஆன்மாவில் முதலாவது மரித்தார்கள், பின்பு சரீரத்தில் மரித்தார்கள். 2 மரணம். மரணமே இல்லாத நிலையிலே பரலோகத்தின் தேவன் அவர்களை சிருஷ்டித்தார். மரணத்தை கொண்டு வந்தது பிசாசு, அவருடைய ஆலோசனை, அவருடைய கவுன்சிலிங். அது உள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால் ஆன்மா செத்துரும். வெளியில் மனுஷன் உயிரோடு இருப்பான், ஆண்டவரோடு இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ண வச்சிரும் பிசாசு. ஆகவே முதல் மரணம் ஆன்மா. இறைவனுடைய வார்த்தையை மீறினார்கள், ஆலோசனையை மீறினார்கள், அதனாலே அவருடைய ஆன்மா மரித்தது. அப்புறம் விரட்டிட்டார் தோட்டத்தில் இருந்து. 930 வருஷம் அவன் இந்த உலகத்தில் வாழ்க்கையை முடிக்கும்போது அதில் இருந்து மனித சமுதாயம் பழுகி பெருகியது. ஆன்மாவில் மரித்தே பிறக்கிறது. சவத்தை தான் பெற்று எடுக்கிறாங்க. சவம், நெல்லையில் எப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க, சவம். பிறக்கும்போது அது சவமாக பிறக்கிறது, அதனால பிரசவம்னு பேர் வச்சுட்டான் தமிழில். ஆன்மாவில் மரித்தே பிறக்கிறது. இந்த ஆன்ம மரணம் எப்பொழுது உண்டானது? ஏதேனிலே உண்டானது. சரீர மரணம் தோட்டத்துக்கு வெளியே, ஆன்மீக மரணம் தோட்டத்துக்கு உள்ளே. வெளியே கொண்டு வரப்பட்டார்கள், தங்களுடைய சந்ததிகளை பெற்றெடுத்தார்கள், தலைமுறைகளை பெற்றெடுத்தார்கள். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன்னு சொல்லி தான் பேர் வச்சா. முதல் குழந்தையை பெற்ற போது எல்லாரும் கர்த்தர் தான் கர்த்தர் தான் கர்த்தர் தான் சொல்லுவாங்க. அது பொய்ன்னு யோவான் எழுதுறான். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். போதும். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து முதல் குழந்தை பெற்றுட்டு கர்த்தரால் பெற்றேன்னு தாய் சொல்றா. ஆனால் அப்போ சில ஊழியக்காரன் சொல்கிறான், இல்லை கர்த்தரால் இல்லை, அவங்க பெற்றது பொல்லாங்கன். அதனால அவன் குலகாரனாக மாறுறான். முதல் குழந்தை இந்த உலகத்தில் கற்பந்திறந்து பிறந்த முதல் குழந்தை காய். ஆதாம் அப்படி அல்ல, ஏவாள் அப்படி அல்ல. அவர்களுக்கு தொப்புள் கிடையாது. அதற்கு பிறந்த சந்ததிகளுக்கு தான் தொப்புள் இருந்தது. நமக்கெல்லாம் தொப்புள் இருக்கும். பிறப்பு ரொம்ப முக்கியம். ஆன்மா மரித்தது ஏதேனில். மரித்த ஆன்மாவை உயிர்ப்பிக்கத்தான் இரட்சகர் இயேசு பூமிக்கு வந்தார். கிறிஸ்தவனாக இருந்தா என்ன, இந்துவாக இருந்தா என்ன, சீக்கியனாக இருந்தா என்ன, புத்தனாக இருந்தா என்ன, கம்யூனிஸ்ட்காரனாக இருந்தா என்ன, தீக்காக்காரனாக இருந்தா என்ன, கிறிஸ்தவனாக இருந்தா என்ன, யூதனாக இருந்தா என்ன, கிரேக்கனாக இருந்தா என்ன, புறஜாதின்னு சொன்னா என்ன, புறதேசத்தானாக இருந்தா என்ன, முதல்ல பிறக்கணும். அப்போ உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்கு முன்பு சிலுவையிலே மரித்தார், ரத்தம் சிந்தினார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், பரமேறினார், பிதாவின் பக்கத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணினார், திரும்ப வருவேன் என்று சொல்லிட்டு போயிருக்கிறார். இதை மட்டும்தான் நம்முடைய கான்செப்டில் வைக்கணும். வேறு எந்த சிந்தையும் இருக்கக்கூடாது. இருக்குன்னா அது பிசாசுக்குரியது, மாம்சத்துக்குரியது, உலகத்துக்குரியது. வருவேன்னு சொன்னார். அவரை வரவேற்க, அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கணும். உலக மக்களை ஆயத்தப்படுத்துவதற்கு தான் கர்த்தர் ஊழியர்களை அழைக்கிறார். இந்த சிந்தை தான் இருக்கணும். வேற சிந்தை இருக்குமானால் பிசாசு அங்கே கிராஸ் பண்ணியிருக்கான்னு புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ உயிர் தெளிந்தவர்
முன்னே சிலுவையில் மரித்தார். மரித்தவர் இனி மரிப்பது இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களுக்காக, நம்முடைய மூதாதையர் ஆதாம் வரைக்கும் அவன் செய்த பாவங்களுக்காக, நம்முடைய மூதாதையர் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்த பாவங்களுக்காக ஒட்டுமொத்தமாக சிலுவையிலே இரட்சகர் இயேசு பரிகாரத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் தண்டனை மரணம். அந்த பாவ தண்டனை உங்கள் மேல் என் மேல் வரக்கூடாது என்பதற்காக இரட்சகர் இயேசு அந்த தண்டனையை சிலுவையில் அனுபவித்தார். அதை விசுவாசிக்கணும். நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல நீர் தண்டிக்கப்பட்டீர், நான் மரிக்க வேண்டிய இடத்துல நீர் மரித்தீர் என்று விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவனுக்குள்ளே இறங்கி அவன் ஆன்மாவை உயிர்ப்பிக்கிறார். லாசருவே வெளியே வா என்று சொல்லி அவனுக்கு ஜீவனை கொடுத்து வெளியே கொண்டு வந்தார்ல, அதுபோல மரித்து போன ஆன்மாவை உயிரடைய செய்கிறார், ஜீவனடைய செய்கிறார். அதுக்கு பேர் தான் மறுபிறப்பு. இந்த மறுபிறப்பு ரொம்ப முக்கியம். ரெண்டாவது விருத்த சேதனம். அப்போ விருத்த சேதனம் ஆரோனுக்கு ரெண்டாவது, அது 8ஆம் நாளிலே அவர்கள் செய்வார்கள். நமக்கு விருத்த சேதனம் என்பது ரோமருக்கு எதிர் நிருபம் 1 ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்தில் யூதனானவனே யூதன். நல்லா கவனிங்க. நம்முடைய உள்ளத்துக்குள்ளேன்னு சொன்னால், நம்முடைய இதயத்துக்குள்ளேன்னு சொன்னால் அதை புரிஞ்சுக்கிறணும். விருத்த சேதனம். அப்போ விருத்த சேதனம் என்பது என்ன? புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் ஆரோன் விருத்த சேதனம் செய்திருந்தார். அவன் பிறந்தான் யூத சமுதாயத்தில். இரண்டாவதாக விருத்த சேதனம் செய்தார். அப்போ புதிய ஏற்பாட்டிலே நாம் மறுபிறப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஆவினால் ஒவ்வொருடைய ஆன்மாவும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்து உங்களை உயிர்ப்பித்தார் அப்படின்னு எபேசியில் வாசிக்கிறோம். கலாத்தியரில் குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். இது ஆன்மாவிலே ஜீவனை அடைவதை காண்பிக்கிறது. இரண்டாவது விருத்த சேதனம் என்று சொன்னால் அதுதான் புதிய ஏற்பாட்டு சபை மக்களுக்கு மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்று சொன்னால் விக்கிரகத்தை மட்டும் விடுறதில்லை. கிழக்க போயிட்டு இருக்கிறவன் அப்படியே மேற்க திரும்பணும். எபவுட் லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ திரும்பினா போதாது. கள்ளத்தனமாய் மனம் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடு மனம் திரும்பவில்லை என்று கர்த்தர் குறைவுபட்டுக் கொள்கிறார். யூதாவை பற்றியும் இஸ்ரேலரை பற்றியும் இறைவன் தம்முடைய மனஸ்தாபத்தை தெரிவிக்கிறார். அவர்கள் மனம் திரும்பினார்கள், முழுமையாக இல்லை. முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு என்னிடத்தில் மனம் திரும்பவில்லை. கள்ளத்தனமாய் மனம் திரும்பினாள் என்று சொல்கிறார். யூதாவையும் இஸ்ரவேலரையும் அக்கா தங்கச்சின்னு சொல்லுவார். இந்த கள்ளத்தனமான மனம் திரும்புதல் ஏதோ ஒரு விக்கிரகத்தை மட்டும் விட்டுட்டு விலகிறது அதல்ல. கிழக்க போயிட்டு இருக்கியா, மேற்க அப்படியே திரும்பிடணும். வலது பக்கம் இடது பக்கம் திரும்பக்கூடாது. உன் லைஃப், உன் திட்டம், மனம் திரும்புதல்னா உன் திட்டம். உனக்குள்ளே என்னென்ன எதிர்பார்ப்பு, உன்னை பற்றி, உன் குடும்பத்தை பற்றி, உன் பிள்ளைகளை பற்றி, இந்த எதிர்பார்ப்பெல்லாவற்றையும் விட்டுட்டு அப்படியே திரும்பிடணும். எங்கே திரும்பணும்? ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாது திரும்பணும். அது பேர் தான் மனம் திரும்புதல். இதெல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. என்னத்தையோ சொல்கிறாங்க. 4 வசனத்தை எடுத்துகிட்டு வாக்கு தத்தம் கொடுத்து ஆண்டவர் உங்களோட இருக்காருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். அதை செய்ய வைக்கிறது பிசாசு, அசுத்தாவி. அதனால் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ ஆவிக்குரிய மண்டலத்தை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். பேர் கிறிஸ்தவ மண்டலத்தை அல்ல, ஆவிக்குரிய மண்டலத்தை வஞ்சிப்பது தான் அவனுக்கு வேலை. தோட்டத்தில் இருக்கிறவர்களை தான் வஞ்சிக்க வேண்டும். அவர்கள் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும். அது நம்மளால் முடியாது அப்படின்ட்டு தேவனே அடித்து விரட்டுற மாதிரி என்ன பண்ணலாம், அந்த திட்டம் போட்டாக்க சபைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கன்னி நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமையை தேடும்படியாக அந்த உணர்வுகளை கொடுத்து அவங்கள அப்படி வஞ்சிக்கிறான். இதான் சபைக்குள்ளே இருக்கிய, இதான் ஊழியஞ்சீரிய அப்படின்னு சொல்லி அவன் வஞ்சிக்கிறான். அது வஞ்சக வலை. எந்த கன்னி நிச்சையில் வீக்குன்னு சொன்னால் கன்னி நிச்சையில் தள்ளுவான். மாம்சத்தின் நிச்சையில் வீக்குன்னு சொன்னால் அதில் தள்ளி விட்டுருவான். பெருமை, பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிச்சா தான் அந்த உலகத்தில் மதிப்பு, மரியாதை. போ 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 சம்பாதி. அதான் பெருமையை தேடும்படியாக பிசாசு தூண்டி விடுவான். இது வஞ்சகம். ஆவிக்குரிய மண்டலத்தை வஞ்சிப்பது தான் அவனுடைய பிரதான வேலை. வெளியில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இயற்கையாகவே வஞ்சகத்துக்குள்ளே இருக்கான். உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். மனம் திரும்புதல், அதுதான் புதிய ஏற்பாட்டில் விருத்த சேதனம்.
கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். புதிய ஏற்பாட்டு விசுவாச பிள்ளைகளும் அந்த புதிய ஏற்பாட்டு சபையை நடத்துகிறவர்களும் 2வது ஸ்டெப்பு மனம் திரும்புதல். அதான் ஒட்டுமொத்தமாக மனம் திரும்பிடணும். கள்ளத்தனமாக மனம் திரும்பின ஆட்கள் சபைக்குள்ளே இருக்காங்க. அவங்க விருப்பம் நிறைவேறணும், அதுக்கு தான் ஜெபம் பண்ணிட்டே இருப்பான். அவங்க குடும்ப விருப்பம் நிறைவேறணும், அதுக்காக தான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். அவங்க போட்டிருக்கிற திட்டத்தின்படி ஊழியங்கள் நடக்கணும், அதுக்காக தான் ஜெபம் பண்ணுவாங்க. இறைவனுடைய திட்டம் எது, இறைவனுடைய சித்தம் எது, அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. பேசுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, பாட்டு போடுவாங்க, சித்தம் சித்தம் சித்தம். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை அவங்க டெடிகேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் முடியாது அவங்களால? காரணம் அவங்க மறுபடி பிறக்காத கிறிஸ்தவர்கள். மனம் திரும்புதல் என்றால் என்ன என்பதை அறியாத கிறிஸ்தவர்கள். அவங்க ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு உள்ளே வந்துடுவாங்க. அவங்களால ஒட்டுமொத்த சபையை சீரழியும். சாஸ் அவங்களை பயன்படுத்தி கொண்டு இருப்பார். சாத்தானுடைய ஆவி அவங்களை ஈஸியாக கவர் பண்ணிடும். மனம் திரும்புதல். உறவுகள், உரிமைகள், உடைமைகள் அத்தனையும் இருந்து இயேசுவுக்காக திரும்பணும். அதான் மனம் திரும்புதல். விருத்த சேதனம் ரொம்ப முக்கியம். இப்போ ஆரோன் முதலாவது அந்த சந்ததியில் பிறந்தவன், 2வது விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் மனம் திரும்புதலை காண்பிக்கிறது. மனம் திரும்புதலில் நேற்று வேதமணிக்கையா சொன்னது மாதிரி 2 பகுதி. இயேசு கிறிஸ்துவை சந்திக்குவதற்கு முன்பு செய்த பாவங்கள் என்னென்ன பாவங்கள், என்னென்ன துரோகங்கள், என்னென்ன அக்கிரமங்கள், எத்தனை கொலை, எத்தனை விபச்சாரம், எத்தனை வேசித்தனம், எவ்வளவு பொய், எவ்வளவு திருட்டுத்தனம், களவாணித்தனம் பண்ணியிருந்தாலும் ஒட்டுமொத்தமாக இயேசு மன்னிக்கிறார். அது தண்டனை இல்லாத மன்னிப்பு. ஏன்னா எல்லா தண்டனைகளையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். அப்படி விசுவாசித்து பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்புக்காக கதறும்போது இயேசு மன்னிக்கிறார். இது பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் மனம் திரும்பிடணும். எப்படி மனம் திரும்பணும்? முழுமையான மனம் திரும்புதல். உலகத்தில் மற்ற கிறிஸ்தவம் வாழ்கிற போல இவங்க வாழ மாட்டாங்க, வாழ முடியாது. என் வாழ்க்கை கொஞ்ச நாட்கள் இந்த பூமியிலே, சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேலே, இந்த கொஞ்ச கால வாழ்க்கை இயேசுவுக்காக என்னை ஆசீர்வதிக்க, என்னை உயர்த்த, என் பாவங்களை மன்னிக்க, என்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்க, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இயேசு மரித்து விட்டாரு. நான் செய்த பாவங்களுக்கு வர வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டாரு, வேதனைப்பட்டாரு. அதனால் இந்த பூமியில் வாழ்கிற அந்த கொஞ்ச கால வாழ்க்கை இயேசுவுக்காக அப்படின்னு தீர்மானித்து வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க பாருங்க. இயேசுக்கு அதான் மனம் திரும்புதல். மற்றபடி இந்த ரசிக்கப்பட்டேன்னு சொல்றதெல்லாம் பொய், பிராடு, பித்தலாட்டம். என் வாழ்க்கையில் கத்தர் அப்படி தான் கொண்டு வந்தார். தொட்டாரா முழுதும் கத்தருக்கு தான், ரட்சிக்கிறாரா முழுவதும் கத்தருக்கு தான். உரிமைகளை பெறுவதற்காக அல்ல, உடைமைகளை வளர்த்தெடுப்பதற்காக அல்ல, உறவுகளோடு சந்தோஷப்படுவதற்காக அல்ல, முழுமையாய் அகிலாண்டத்தையும் படைத்த இறைவனுக்காக தன் வாழ்க்கையை யார் டெடிகேட் பண்றாங்களோ அதுதான் மனம் திரும்புதல். மற்றதெல்லாம் இருக்கையா, அதெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவங்கள திருத்தி கொண்டு வரணும், அது வேற. இறைவனுடைய சந்திப்பு தான் ரட்சிப்பு, அதான் மறுபிறப்பு. மனம் திரும்புதல் என்றால் முழுமையாக இருக்க வேண்டும். யார் யார் நமக்கு விரோதிகளாக எதிரிகளாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் இறங்கி போய் மன்னிப்பு கேட்கணும். ஓ நீதியை பேசிட்டு கூடாது. உனக்கு சில நியாயங்கள் இருக்கும், நீதிகள் இருக்கும், அதையெல்லாம் பேசுகிற நீ மனம் திரும்பாத லிஸ்ட்டு தான். இயேசுவானவர் உள்ளே இருப்பார்னா காலில் விழுந்து மன்னிப்படும்பார். அப்படி மன்னிப்படுக்க ஒரு நாள் முடியலைன்னா நீ இன்னும் மனம் திரும்பலை, உனக்கு மறுபிறப்பை இல்லை, கிறிஸ்துவின் ஆவி இல்லை. உனக்கு விரோதமாக யார் யார் என்ன தீமை செய்தாலும் மனப்பூர்வமாக நீ மன்னிக்கணும். நீ அவர்களை காயப்படுத்தி இருந்தால், வேதனைப்படுத்தி இருந்தால் அவர்களை காலில் விழுந்து நீ மன்னிப்பு எடுக்கணும். அப்போ தான் உனக்கு பரலோகம். அதான் உண்மையான கிறிஸ்தவங்க. மற்றெல்லாம் டூப்ளிகேட்டு, செராக்ஸ் மாதிரி, கள்ள நோட்டு மாதிரி. அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்கள்லாம் பரவுனதுனால தான் சபை அலங்கோலமாயிருச்சு, ஊழியம் அலங்கோலமாயிருச்சு. எது ஒரிஜினல் கண்டுபிடிக்க முடியாத நிலைமைக்கு மக்கள் கிறிஸ்தவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதனால் ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் என்று சொன்னால்
முதலாவது பிறக்கணும், ரெண்டாவது விருத்த சேதனம் பெறணும். விருத்த சேதனம் என்னன்னு சொல்லிட்டேன். அது மாதிரி பாவ மன்னிப்புனா தண்டனை இல்லாத மன்னிப்பை முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு தப்புகள் செய்கிறோம், சுற்றி இருக்கிறவனுக்கு தெரியுது, பார்க்குறான், என்னடா அந்த சர்ச்சுக்கு போயிட்டா எல்லா பாவத்தையும் மன்னிப்பாடுறா, எவளையும் கூட்டிகிட்டு ஓடுனா, லவ் மேரேஜ் பண்ணா, லவ் பண்ணா, அதெல்லாம் அங்கே போனால் எல்லாம் செய்யலாம்டா, அவங்க ஏசு மன்னிப்பாடுறா. அற்பமாக பேசுகிறாங்க, இயேசுவை கீழ்த்தரமாக பேசுகிறான். இந்த சபைக்கு போகிறதே லவ் பண்ணுறது தான்டா போகிறாங்க. ஒரு பொண்டாட்டி போல உயிரோடு இருக்கும்போது இன்னொரு பொண்டாட்டி நம்ம கட்டிக்கலாம்டா. இந்த திருட்டு நாய்கள் எல்லாம் சபைக்குள்ளே இருக்குது. காரணம் என்ன? மனம் திரும்பாமல் மறுபடி பிறக்காமல் உள்ளே வந்துருச்சு. ஆனால் கிறிஸ்தவன் பேர் சொல்லுது, அதனால் சுற்றி இருக்கிறவன் பூரா ரட்சிக்க விட மாட்டேங்கிறான். எவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்கு, எவ்வளவு ட்ராக்ஸ் கொடுத்துருக்கு, எவ்வளவு உபவாசம் எடுத்திருக்கு. ஏன் இன்னும் இந்த ஜனங்கள் தொடப்படவில்லை? இந்த போலி கிறிஸ்தவர்கள் களை எடுக்கப்பட வேண்டும். பொய் கிறிஸ்தவர்கள். இதை பற்றி பவுலும் எழுதுகிறான், யூதாவும் எழுதுகிறான். பக்க வழியாய் நுழைந்த சகோதரர்கள் எப்படிதான் வந்தான் இவன் சபைக்குள்ள? ஞானசானம் கொடுத்து உள்ளே வச்சுக்குவாங்க. ஏடா ரட்சிப்படி? ஆமாம் ஞானசானம் எடுத்துட்டேங்கிறான். மறுபிறப்புனா என்னன்னே தெரியல. நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதுக்காகத்தான் அந்த கால வேளையில் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சத்தியம் தெரியல, ஒரு உபதேசம் தெரியல, ஆனால் ஊழியக்காரனாக இருக்காங்க. மனம் திரும்புதெல்லாம் என்னடா சொல்கிறா அப்படின்னா சொல்ல தெரியல. பாவ மன்னிப்பு ரட்சிப்பு அப்படின்னா என்னன்னு சொன்னால் சொல்ல தெரியல. அவனையெல்லாம் கிறிஸ்தவன் சொல்லுது இந்த உலகம். அவெல்லாம் கிறிஸ்தவனா இல்லை. அதனால் நீங்கள் அதை கவனிச்சுக்கிறணும். சரியான முறையில் நம்ம ஸ்டெப்புகள் கடந்து போக வேண்டும். ஆவியானவர் அதற்கு நமக்கு உதவி செய்வார். அவை மனம் திரும்புதலில் ஒன்று பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு, ரெண்டாவது ஒப்புரவாகுதல். எதிரிகள் இந்த பூமியில் ஒன்று இருக்கக்கூடாது. எல்லாரிடத்திலும் மன்னிப்பு கேட்டுடணும். அவங்க உன்னை காயப்படுத்தியிருக்காங்க, உன்னை விமர்சிக்கிறாங்க, உன்னை தூசிக்கிறாங்க, உனக்கு மேலே அவதூறு பண்ணுறாங்க, பொய்யாய் பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் சொல்லுவார்கள். நீ மன்னிக்கணும், மனப்பூர்வமாக மன்னிக்கணும். இல்லைன்னா பரலோகம் கிடையாது. பிரசவம் பண்ணுறதுனால போயிடலான்னு நினைக்காதீங்க, பாட்டு பாடுறதுனால போயிடலான்னு நினைக்காதீங்க, ஜெப கூட்டங்கள் நடத்துறதுனால போயிடலான்னு நினைக்காதீங்க. பரலோகத்தை கருப்பா சப்பான்னு பார்க்க முடியாது. வேணா சொல்லலாம், ஊர் உலகம்லாம் சொல்லிட்டு இருக்கலாம், நீ நம்பிட்டு இருக்கலாம். செத்தினா உனக்கு நரகம் தான், அக்னி கந்தகம் பெரிய கடல் தான், தப்பவே முடியாது. ஏ உலகத்துக்கு சொன்னால் போதாது, உனக்கு சொல்லணும்ல. மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ உனக்கு நீயே போதியாமல் இருக்கலாமா? உனக்கு போதிக்கணுமே, அது யார் போதிக்கிறது? நீ மனம் திரும்பணுமே. எப்படி மனம் திரும்புறது? அதனால் ஒன்று இயேசுவிடத்தில் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றுக்கொள்வது, தண்டனை இல்லாத மன்னிப்பு. அதுக்கு பிறகு பாவங்கள், குறைகள், குற்றங்கள், தவறுகள் வருமானால் ஆண்டவர் அதுக்கு தண்டனை தரணும். தரலைன்னா தண்டனையை தாரும்னு கேட்கணும். நீர் என்னை நியாய தீர்ப்பு செய்யும், என்னை நியாயம் தீரும். அதான் பரிசுத்தவான்களுடைய அறிக்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னித்திருந்தார். மன்னிப்பு பெற்ற பிறகு தவறுகள், தப்புகள் செய்யும் பொழுது, பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு பெற வேண்டும். அந்த மன்னிப்பு தண்டனையோடு கூடிய மன்னிப்பு. தண்டனை இல்லாவிட்டால் நீங்கள் வேசிக்கு பிறந்தவங்களா இருப்பீங்களே அப்படின்னு எபிரேய நிருபம் எழுதுகிறான். சிக்ஷையை சகிக்காமல் இருந்தால் உலகத்தார் போகிற போக்கில் போயிடக்கூடாது. ஆவிக்குரியவர்கள் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து தங்களுடைய தவறுகளை அறிக்கையிட்டு அதுக்கு என்ன தண்டனையோ தாங்க சாமி, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னாதான் ஆண்டவர் சந்தோஷமாய் நம்மை ஆண்டு நடத்துவார். இந்த ரெண்டாவது மன்னிப்பு தண்டனையோடு கூடிய மன்னிப்பு. சாசி ஏமாத்திடும். சாசி எப்பவும் 24 மணி நேரம் உங்கள் கூட தான் இருப்பான், அவன் போக மாட்டான். அதை புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா போகிற பிரசங்கர் எல்லாரும் கத்துறவங்களோடு இருப்பார், கத்துறவங்களோடு இருப்பார். இப்படியே சொல்லி சொல்லி அவன் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கான். காரணம் சாத்தானுடைய ஆட்கள் அவங்க. பிசாசு உங்களோடு இருக்கிறான். நீங்கள் தவறு செய்தாலும் கூட இருப்பான், நீங்கள் நன்மை செய்தாலும் கூட இருப்பான். 24 மணி நேரமும் கண்ணும் கருத்துமா இருப்பான். சபை விசுவாசிகள் மேலே, சபையை நடத்துகிற ஊழியக்காரங்க மேலே தட்டி விட்டுருவான். நீங்கள் எதில் வீக்னஸ்ன்னு பார்ப்பான், அதில் தட்டி விட்டுருவான். பாளையத்தில் கடைசியில் போகிற கூட்டத்தை அமலேக்கி வெட்டி போட்டான்னு எழுதியிருக்கு. முழு மாம்சம். பைபிளை தூக்கி பிரசவம் பண்ணாலும் மாம்சம், பாட்டாரா நடத்தினாலும் மாம்சம், ஜெப கூட்டங்கள் நடத்தினாலும் மாம்சம் வெட்டிடும். அமலேக்கி ஆவிகள் வெட்டி தள்ளிடும். பாளையத்தோடு தான் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் கடைசியில் வராம பாருங்க, அவனை வெட்டிடுவான். மாம்சம் வெட்டி தள்ளிடும். கர்த்தருடைய கிருபை மன்னிக்குது, அவருடைய இரக்கம் நமக்கு மன்னிப்பு தருது.
அவருடைய அன்பு நமக்கு மன்னிப்பு தருது. ஆகவே பாவ மன்னிப்பு ஆகிய ரட்சிப்பு, தண்டனையோடு கூடிய பாவ மன்னிப்பு ஆகிய ரட்சிப்பு, சோத்திரம், தண்டனையோடு கூடிய பாவ மன்னிப்பு 2வது பகுதி. நம்ம சாகிற வரைக்கும் தண்டனையோடு கூடிய பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் தெரியாமல் கிறிஸ்தவங்களாக இருக்கக்கூடாது. எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய ஊழியர்கள் மேலே தான் பிசாசு கவனமாக இருக்கான். உலக கிறிஸ்தவ மேலே பிசாசு கவனம் கிடையாது. அவன் இயற்கையாகவே அந்த ஆவிக்கு கீழே இருக்கிறான். இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். முழு உலகத்தை மோசம் போக்குற பிசாசு முழு உலகத்தின் மேலும் கவனமாக இருந்து ஆவிக்குரிய மண்டலத்தை தாக்கிக்கிட்டு இருக்கான். அவனுடைய தாக்குதலில் இருந்து திருச்சபை பாதுகாக்கப்பட வேண்டும். திருச்சபை நடத்துகிற ஊழியர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன முயற்சி எடுக்கணுமோ எடுக்கணும். அதுக்காக தான் இதை சொல்லிட்டு இருக்கேன். சாசானவன் வஞ்சிப்பது உலக கிறிஸ்தவர்களை அல்ல, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களை. ஆவிக்குரிய தலைகளை வெட்டிட்டான்னா சபையை லேசாக சிதறடிச்சிருவான். அப்போ மாம்சத்தை வீக்குன்னா மாம்சத்தில் அடிப்பான். உறவுகள் உங்களோட இருக்குதுன்னு வச்சுக்கிறீங்க, உறவுகளில் பாசம் காட்டுறீங்க, நேசம் காட்டுறீங்கன்னா அதை வச்சு அடிச்சிருவான். அதனால் உறவுகளில் செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க, தப்பிடுங்க. தப்ப விட மாட்டான் பிசாசு. கடமையை செய். புருஷன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய், மனைவி புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய், பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய். இவங்க செய்ய வேண்டிய கடமை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம செய்யணும். கடமையை செய்யுங்க. மதிப்பை மரியாதை எதிர்பாராமல் பிறந்ததிலிருந்து சிலுவையை சுமந்தவர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து. பிறப்புலையே எடுத்த எல்லாருக்கும் ஆஸ்பத்திரி இருக்கு, வீடு இருக்கு, பிறகு பிள்ளைகள் பிறகு மரியாதை ரோட்ல தான் பெற்றான். அதுக்கப்புறம் தான் ஆடு கட்டுற மாடு கட்டுற இடம் பார்த்து அங்க ஒண்டி பிள்ளைய போட்டான். இருக்கிற துணி வேஸ்ட் துணி, வீணா போன துணியில சுத்தி வச்சாரு. அந்த இயேசுவை பின்பற்றேன், அந்த இயேசுன்னு சொல்றேன் அப்படின்னா நீ எப்படி இருக்க? இந்த பிசாசுக்கு பிறந்தவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா செழிப்பு உபதேசம் சொல்லி ஒரு சொல்லிடுவான். அவன் சாத்தானுக்கு பிறந்தவன். இப்ப சாத்தானுக்கு பிறந்தவர்கள் அந்த உபதேசத்தை கேட்க போயிடுவாங்க. இயேசுவை பின்பற்றுகிற உபதேசம் கேட்க மாட்டாங்க, கேட்க முடியாது. ஏன்னா அவன் ரட்சிக்கப்படவே இல்லை, அவன் மனம் திரும்பவே இல்லை, அவன் மறுபடி பிறக்கல. அது கேட்ட வசனங்களை எடுத்து கொடுத்தோன்னே ஆன்னு சொல்லி அங்க போய் நிக்குது. எப்படி பணக்காரன் ஆவது, எப்படி ஐஸ்வர்யவன் ஆகிறது, இப்படிப்பட்ட டீச்சிங்க கேட்கிறாங்கன்னு சொன்னா அதெல்லாம் ரட்சிக்கப்படாத கூட்டம் அங்க போயிடும். ராஜிக்கு போகும், சிஎஸ்ஐக்கு போகும், பெத்த பசுக்கு போகும். வரலோ போடுமா செத்து பொண்டாட்டி வரமாட்டா, புள்ளைய வராது, ஒரு சபை வராது. ஏசுனார் மட்டும்தான் உன் கூட வருவாரு. நீ பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் தான் உன்னை உயிரோடு எழுப்பி கொண்டு வருவார். அதனால உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்கள். பாசம் நேசம் என்று காமிச்சா உங்களுக்குள்ள பிசாசு வஞ்சிச்சுடுவான். இல்லைன்னா அவங்க மூலமா உங்களை வஞ்சப்படுத்திடுவான். கடமையை செய்யுங்கள். அன்பு இயேசுக்கு மட்டும்தான். முழுகிறதோடு அன்பு கூறுவேன் பாட்டு தானே நான் பாடுறீங்க. எதுக்குல இந்த பாட்டு? மூஞ்சி திருப்பிடுவார் இயேசுனார். முழுகிறதே இருக்கா? பொண்டாட்டியை கொஞ்சம், பிள்ளைகளுக்கு கொஞ்சம், உலகத்துக்கு கொஞ்சம், மதிப்புக்கு கொஞ்சம், மரியாதைக்கு கொஞ்சம், பணம் சம்பாதிக்கிற கொஞ்சம், இப்படி எல்லாம் இருதயத்தை பங்கு வச்சுட்டு பாட்டு பாடுறதுக்கு மட்டும் இருதயத்தை முழு இருதயத்தோட அன்பு கூறுவேன். பொய், பிராடு, பித்தலாட்டம், அசுத்த ஆவி இருதயம் எதிர்மறையெல்லாம் பங்கு வச்சிருக்கு. மனம் திரும்ப வேண்டிய ஒரு நேரம். அதை சொல்றது தான் நான் மைக் பிடிச்சேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா எப்படி ஆயிலும் நம்ம பரலோகத்துக்குள்ள நுழைஞ்சிடணும். அதுக்காகத்தான் இவ்வளவு சொல்ற. இதெல்லாம் ஃபண்டமெண்டல் டாக்டரின். மனம் திரும்புதல் என்பது அடிப்படை உபதேசம். பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பு என்பது அடிப்படை உபதேசம். மனம் திரும்புதல் என்பது அடிப்படை உபதேசம். இந்த உபதேசத்தை மீண்டும் மீண்டும் போடாமல் என்ன செய்யணும்னு சொல்லி பூர்ணராகும்படி கடந்து போகணும். இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் தான் வாழ போறோம். நம்ம எப்படியாவது வளர்ச்சியை எட்டணும். இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தப்படணும். அதற்காக நம்ம முயற்சிகள் எடுக்கணும். நம்ம குடும்பம் நடத்துறதுலையும், ஊழியம் செய்யறதுலையும், நம்ம போட்ட திட்டத்தை நிறைவேற்றுறதுலையும், மதிப்பு மரியாதை சம்பாதிக்கிறதையும், பணம் சம்பாதிக்கிறதுமே கருத்தா இருப்பீர்களானால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை நீங்கள் இழந்து போவீர்கள். யூதாஸ் இந்த பூமியிலே தனக்குரிய இடத்தை இழந்து போனான். அந்த இடத்தை மற்றொருவன் சுதந்திரித்தான்.
இயேசு கூட இருந்தும், அவன் இயேசுவோடு கூட இருந்தும் அவன் நித்தியத்தை இழந்து விட்டான். ஊழியத்தையும் இழந்தான், நித்தியத்தையும் இழந்தான். அந்த பரிதாப நிலை சபை நடத்துற ஊழியர்களுக்கு வந்துடக்கூடாது. அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. மாணிக்கத்தை இழந்துடக்கூடாது. மண்ணுக்காக, இந்த பணத்துக்காக, இந்த மதிப்புக்காக, இந்த மரியாதைக்காக பரலோகத்தை இழந்துடாதீங்க. சாத்தான் சொல்லுவான், இல்ல இல்ல நீ போயிடுவேன்னு சொல்லுவான். பொய், அவன் பொய்யன், பொய்க்கு பிதா. இந்த பூமியில யார் யாரெல்லாம் பொய் சொல்றாங்களோ அத்தனை பேருக்கு அப்பே அவன் தான். அதனாலதான் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தவன் காயின். அவங்க அம்மா சொல்றாங்க, அவங்க பிள்ளைய விட்டு கொடுப்பாங்களா? என் பிள்ளை அப்படி இப்படின்னு. நீ என்னதான் பாராட்டினாலும் சரி, செத்தா நரகம் போவோம். பிள்ளை சரியான மன திரும்புக்குள்ள வரணும், சரியான பாவ மன்னிப்பாகி ரட்சிப்புக்குள்ள வரணும், மறுபிறப்புக்குள்ள வரணும். நம்ம பிள்ளை சொல்லிட்டு முதல்ல நம்ம குழந்தையை பெறோம் அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கு காயின் பெறப்பட்டார்ல, போடும்போது கத்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்றான். ஊழியக்காரன் சத்தியம் அறிந்தவன், தேவ சித்தம் செய்யறவன் ஒத்துக்கொள்ள மாட்டான். இல்லை இல்லை, அது பொல்லாங்கனால் உண்டாக்கப்பட்ட பிள்ளை. ஊழியக்காரன் எப்படி சொல்லுவான்? தேவ சித்தம் செய்யற ஊழியக்காரன் சொல்ல மாட்டான். தேவ சித்தம் செய்யாதவன் சொல்லிட்டு போயிடுவான் காணிக்காக. தேவ சித்தம் செய்யற எப்படி சொல்லுவான்? ஜாதினால பிறந்தன ஜாதினால பிறந்ததுன்னு சொல்லிடுவான். தேவனால் பிறந்தது என்றால் தேவனால் பிறந்தது என்று சொல்லுவான். தேவ சித்தம் செய்யறவன், தங்களுக்காக வாழ்ற எவனும் தான் சித்தம் செய்யறவன், தம் மனைவி சித்தம் செய்யறவன், தம் பிள்ளைகள் சித்தம் செய்யறவன், தனக்கு காணிக்க கொடுக்கிற விசுவாசிகள் சித்தம் செய்யறவன் ஒருத்தனும் பண்ண வர மாட்டான். பணத்துக்காக ஊழியம் செய்யறவங்க, குடும்பத்துக்காக ஊழியம் செய்யறவங்க, தேவனுக்காக ஊழியம் செய்யறது யாரு? தேவ சித்தம் செய்யறவன் மட்டும்தான். இப்ப தேவ சித்தம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதை நீங்க படிக்கணும், படிச்சுட்டு அந்த பாதையில நடக்கணும். நாங்க செய்கிறோம்னு நீங்களா நம்பிக்கிட்டு சொல்றது இல்லை. சாசு உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அந்த முறைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கெல்லாம் நேரம் இல்லையா? பிஜி அங்க போகணும், எங்க ஊழிய நாசமா போவார். ஷாபுன்னு உனக்கு ஒரு செத்து நடக்குது. உடைய யாரு பிஜி செய்ய சொன்னது? யாருமே செய்ய சொன்னது? உடைய அங்க ப்ரோக்ராம், இங்க ப்ரோக்ராம். ஆண்டவர் சொன்னாரா? சொல்லு. ஆமையா, இந்த வசன ஆதாரத்தின்படி என்ன செய்ய சொன்னாரு அப்படி சொல்லு, வசனத்தை காட்டு. உள்ள பிசாசு ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்க நானும் அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏமாத்திடுவான் பிசாசு. ஆரோன் பிறப்புரிமை பெற்றவர்கள், ஆவிக்குரியவர்கள், மறுபடி பிறந்தவர்கள். ஆரோன் விருத்தசேதனம் பண்ணப்பட்டவர், ஆவிக்குரியவர்கள், மனம் திரும்பினவர்கள். கால் இறுதியும் அரை இறுதியும் முக்கா இறுதியும் இல்ல, முழு இருதயத்தோடு மனம் திரும்பினவர்கள். நம்முடைய முழு இருதயம் இயேசுவுக்காக. பங்கு வச்சிடாதீங்க. இந்த உலக உறவுகளுக்கு பங்கு வைக்காதீங்க, மனத்துக்கு பங்கு வச்சிடாதீங்க. உங்களுடைய நேரங்கள், உங்களுடைய உரிமைகள், உங்களுடைய உடைமைகள் எல்லாம் இயேசுவுக்காக. அதான் சரியான மனம் திரும்புதல். மனம் திரும்பாமலே அநேகர் ஊழியம் செய்துட்டு இருக்காங்க. அவங்க செய்யட்டும், அவங்க படைப்புக்காக செய்வாங்க. அது மண்ணெண்ணி போட்டுறாதீங்க, நல்லா செய்யட்டும். சோத்திரம் பண்ணிட்டு இருப்போம், கர்த்தருக்கு சோத்திரம். அப்போ பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நான் சொல்லிட்டேன். தண்டனை இல்லாத பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு, தண்டனையோடு கூடிய பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. சாகிற வரைக்கும் தண்டனையோடு தான். பாவம் செஞ்சுட்டோம்னா தண்டனை இருக்கணும். உங்களுக்கு வரல அப்படின்னா கேட்டு வாங்குங்க. ஆண்டவரே தண்டியும் சிக்ஷையும் என்ன நியாய தீர்ப்பு செய்யும். அவன் தான் பக்தன், அவன் தான் தேவ சித்தம் செய்யறவன். என்ன நியாயம் தீரும் என்னைக்கா சொல்லியிருக்கீங்களா? சொல்ல மாட்டிய. அது மறுபடி பிறந்தவனுக்கு மட்டும்தான் அது முடியும். சரியான மன திரும்புக்குள்ள வந்தவன் மட்டும்தான் அதை செய்ய முடியும். என்ன, அவனுடைய ஆவி துடிக்கும், கதரும். ஓடுற சாக்கடை தண்ணிக்குள்ள ஓடையில பன்னி விழுகும். அது உலக மக்கள். ஆட்டுக்குட்டியும் விழுந்துரும் தவறி. பன்னி விழுந்துச்சுன்னா அதை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அந்த சாக்கடைக்குள்ள. ஆட்டுக்குட்டி விழுந்துருச்சுன்னா மேனு கத்தி 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 அந்த ஊரையே கூப்பிட்டுரும். அந்த அளவுக்கு கதர்வாயா ஆவிக்குரியவன். தவறு செஞ்சிட்டான்னா, தப்பு செஞ்சிட்டானா அவன் மனசாட்சி வாதிக்கும். அவனுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் உணர்த்திக்கிட்டே இருப்பார். அவன் கதறிக்கிட்டே இருப்பான். ஊழியத்தில் ஸ்டாப் பண்ணிடுவான். உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பான். தேவனே, அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தார். சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும். நிலைவரமான ஒரு ஆவியை தாரும் அப்பா. தடுமாறுகிறது, பிசாசின் சக்தியை ஏமாந்துருது. ஐயா மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கன்னு கதறுவான். அந்த சாக்கடையில விழுந்துருச்சு அப்படின்னா கதறும். அப்புறம் அங்கிருந்து மக்கள் தூக்கி விட்டுருவாங்க.
நம்மை கர்த்தர் தூக்குவார். தவறுகள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் சாசு நம்மளை ஏமாத்தி உள்ள தள்ளிட்டான்னா ஆட்டுக்குட்டி சாக்கடையில் விழுந்தா எப்படி கத்துமோ அது வெளியே வர்ற வரைக்கும் கதறிக்கிட்டு இருக்கும். அப்புறம் தூக்கி விட்டுருவாங்க. ஆனா பண்ணி கத்தாது. அது என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும். மறுபடியும் சாக்கடைக்குள்ள இருக்க முடியுமா அப்படின்னு இருந்துட்டே இருக்கும். ஆகவே உலக மக்களுடைய இன்பங்கள் சாக்கடையானது. ஆவிக்குரியவர்களும் சில நேரங்களிலே தவறி விடுகிறார்கள். தவறினால் அவர்கள் கதறுதலின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் மன்னிக்கிறார். மன்னிக்கிறது மட்டுமல்ல, தண்டிக்கவும் செய்கிறார், சிக்ஷிக்கவும் செய்கிறார். இல்லைன்னா பிசாசு குற்றப்படுத்துவான் அவரை. எப்படி? நான் நினைக்கத்தான் செஞ்சேன், அதுக்கே என்ன பொசிஷன் போஸ்டிங்க விட்டு தள்ளிட்டீரு. நான் நினைக்கத்தான் செஞ்சேன், அவன் செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் என் புள்ள அதுக்குரிய தண்டனை கொடுத்துட்டே வாங்கிட்டான்னு சொல்லணும், சொல்ல வைக்கணும். உண்மையாகவே இயேசுவை நேசிப்பாயானால் சொல்ல வைப்பார். நீ சொல்லுவா, என் ஆண்டவர் எனக்குரிய தண்டனையை தந்து விட்டார். ஆண்டவர் சொல்லுவார், என் புள்ள தப்பு செஞ்ச அதுக்குரிய தண்டனையை கொடுத்துட்டா மன்னிச்சிருக்கேன், இனி தப்பு செய்ய மாட்டான் என்ற ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாம பிரசவம் பண்றதுலேயே போயிட்டு இருக்காதீங்க, ஜெபக்கூட்டம் நடத்துறதுலேயே போயிட்டு இருக்காதீங்க, பாட்டு பாடுறதுலேயே போய்கிட்டு இருக்காதீங்க, பைபிள் வாசிக்கிறதுலேயே போயிட்டு இருக்காதீங்க, சுவிசேஷம் சொல்றதுலேயே போய்கிட்டு இருக்காதீங்க, அதுமா ஆதாயம் பண்றேன் அப்படின்றதே போய்கிட்டு இருக்காதீங்க. உங்க வாழ்க்கை செத்தா பரவ போடுவேன்ற சிந்தனையோடு கூட அந்த ஊழியத்தை நாம் தொடர வேண்டும். தேவ சித்தம். அவங்க சித்தமெல்லாம் செய்யறதில்ல, நிப்பாட்டுங்க. உறவினர்கள் சொல்ற சித்தத்தை செய்யறதை நிறுத்துங்க. தேவன் சொல்லுகிறதை செய்வதுதான் தேவ சித்தம். அதுக்கப்புறம் யார் தான் எடுக்கணும்? மறுபிறப்பு, மனம் திரும்புதல், அதுக்கப்புறம் தான் ஞானசாரம். மனம் திரும்புதல் ஒப்புரவாகுதல் இருக்கு, ஒன்றாக்கப்படுதல் இருக்கு, மன்னிப்பு கேட்கறது இருக்கு, மன்னிப்பு கொடுக்கறது இருக்கு. இதெல்லாம் மனம் திரும்ப இல்லாம வெயிட் உடுத்தி நகையை கழட்டிட்டா போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறீங்க சத்தியத்தை. வெயிட் உடுத்திட்டா போயிடலாம். வெயிட் உடுத்துங்க, அது ஒரு யூனிஃபார்ம். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு யூனிஃபார்ம் வச்சிருப்பான் மாணவர்களுக்கு, மாணவிகள். இந்த மாதிரி டாக்டர்ஸ்னா எப்படி இருக்கணும், ஒரு யூனிஃபார்ம். லாயர்ஸ்னா எப்படி இருக்கணும், ஒரு யூனிஃபார்ம். ஜட்ஜஸ் இப்படி இருக்கணும். தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பான், ஒரு யூனிஃபார்ம். பரிசுத்தத்தின் அடையாளம் அல்ல, யூனிஃபார்ம். ஊழியர் கூட்டம் நடக்குது, ஊழியர் கூட்டத்தில் ஊழியர்களுடைய மனைவிமார்கள் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வருவாங்க, பிள்ளைகளையும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வளர்த்துவாங்க. யூனிஃபார்ம். அவங்க ஊழியர் செய்யறாங்க, ஊழியர்காரங்கன்னா இப்படி ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பாங்க. ஒரு யூனிஃபார்ம் நமக்கு இருக்கணும். ஊழியர்கள் தங்கள் துணைவியாரையும் தங்களையும் தங்கள் பிள்ளைகளையும் கற்ப பிறப்புகளையும் யூனிஃபார்ம்ல வளர்க்கணும். அது நல்லது. ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு அது அழகு. கண்ணாடி வச்சிருக்கீங்கல்ல, சீப்பு வச்சிருக்கீங்கல்ல, சீவுறீங்கல்ல, அது மாதிரி ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் அப்படி இருங்க. ஆண்டவங்களை ஆசிரியக்கட்டும். அதுக்கப்புறம் தான் ஞானஸ்தானம் எடுக்கணும், அதுக்கப்புறம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும். இதெல்லாம் கிடைச்ச பிறகுதான் அழைப்பு. இதெல்லாம் இல்லாம பைபிளை தூக்கிட்டு வந்துடுறாங்க, பாட்டு பாட வந்துடுறாங்க, திறமை இருக்கு, அறிவு இருக்கு, அதை பயன்படுத்தி ஊழியத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப மக்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க ரட்சிக்கப்படலை, அவங்களுடைய கண்கள் திறக்கப்படலை, அவங்க ஆன்மா உயிர்ப்பிக்கப்படலை. அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க கூடி வந்துருவாங்க. இந்த கிரௌட பாரு, கூட்டத்தை பாரு, எவ்வளவு 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 கூட்டம் தெரிஞ்சு செத்தா பரலோகத்துக்கு வருமா? அந்த கேள்வியை கேளு. 5000 பேர் வந்தாங்க, 10,000 பேர் வந்தாங்க, லட்சம் பேர் கூண்டாங்க. அதல்ல, அவனுடைய ஆன்மா உயிர்ப்பிக்கப்பட்டதா, உயிர் திறந்த கிறிஸ்தவனை தொற்றுக்காரா, அவனுடைய அகக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா, இதைத்தான் ஊழியக்காரங்க பார்க்கணும். கூட்டத்துக்கு வர்றாங்களா, காணிக்க போடுறாங்களான்னு பார்த்துட்டு கூடாது. அது கூட்டத்துக்கு வராட்டாலும் எந்த கூட்டத்துக்கு போனாலும் அவங்க கை தட்டுவாங்க, பாட்டு பாடுவாங்க, அவங்க ஜெபத்துல குறிப்பு வைப்பாங்க. உங்கள்கிட்ட வர்ற மக்கள் தொடப்பட்டார்களா என்று பார்க்கணும். ரைட். நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன்.
இந்த அடிப்படையை புரிந்து கொண்ட ஊழியர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆரோனை போல் அழைக்கப்பட்டாருடைய காலிங் பரலோகம் தருகிறது. இந்த அழைப்பு ஸ்தாபனம் அல்ல, தலைவர்கள் அல்ல, இறைவனே கொடுக்கிறார் அழைப்பை. ஆரோனுக்கு அழைப்பு வந்தது, மோசேக்கு அழைப்பு வந்தது. முச்சடியில இறங்கி கர்த்தர் அழைச்ச, வா, அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்களை விடுவிக்க வேண்டும், புறப்பட்டு வா. அவனுக்கு குடும்பம் இருந்துச்சு, அவனுக்கு தொழில் இருந்துச்சு, தொழிலை விட்டார், குடும்பத்தை விட்டார். அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிஞ்சு வந்துட்டான் மோசே. அதே மாதிரி ஆரோன், அதே மாதிரி மிரியாம், இவர்கள் எல்லாரும் அழைப்புக்கு கீழ்ப்படிந்து வந்தவர்கள். தேவன் அவர்களை அழைத்தார். மீகா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுது? மீகா 6. என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? இல்லம்மா, அடுத்து மிரியாம் ஆரோனை பற்றி எழுதிருக்கு. எத்தனாம் வசனம்? வாசி. நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். தலைவர்களாக, தலைவிகளாக கர்த்தர் உயர்த்துகிறார், அழைத்து உயர்த்துகிறார். அழைப்பு இல்லாமல் இல்லை. உழைப்புக்காக அவங்க வரல, குடும்பத்தை வழி நடத்தி பெருசா ஆக்குறதுக்காக வரல, உறவுகளை மேல கொண்டு வர்றதுக்காக அல்ல, இறைவனுக்காக. இறைவனுக்காக புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இயேசுவுக்காக சிலுவிலே அறையுண்டு ரத்தத்தை முழுமையாய் சிந்தி முடித்து மரண வேதனைகளை அனுபவித்து பிசாசை ஜெயித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெளிந்து பரமேறி போனாரே, வருவேன் என்று சொல்லி போனாரே, அவருடைய அழைப்பை பெற்றவர்கள் புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள். அவங்க இயேசுவுக்காக. அவர் எனக்காக மரித்தார், அவருக்காக நானும் மரிப்பேன். அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், அவருக்காக நானும் ரத்தம் சிந்துவேன். அவர் வேர்வை சிந்தி ஜெபம் பண்ணினார், நான் வேர்வை சிந்தி ஜெபம் போட்டுவேன். அவருடைய நாம மகிமைக்காக, அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்களை விடுவிப்பதற்காக, இந்திய தேசம் முழுவதும் கர்த்தருக்குள்ளே வருவதற்காக, சத்தியத்தின்படி வருவதற்காக, சுவிசேஷத்தின்படி வருவதற்காக, பரிசுத்த ஆவியானவர் நடத்துதலுக்குள்ளே வரும்படியாக அழைப்பை தேவன் கொடுக்கிறார். அழைக்கப்பட்ட தேவ ஊழியர்கள். அதில் ஆரோன் ஒருத்தர், மிரியாம் ஒருத்தி, மோசே உண்டான். அழைப்பு ரொம்ப முக்கியமியா. அதைத்தான் எவரையும் நிர்வாகிக்க சொல்கிறான். ஒருவன் அழைக்கப்பட்டால் ஒழிய, ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுவது. உங்களுக்கு அழைப்பு இருக்கான்னு பாருங்க. ஊழியம் உலகம் முறாத செய்யறான். ஒரு வெள்ளக்கார தாராவில இருக்கும்போது, எங்க மும்பையில் இருக்கும்போது வந்தான். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டான். வந்த உடனே சரி பிரசவம் பண்ண உடனே சொன்னாங்க. அப்ப நான் கேட்டேன், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? அவன் ஞானசாரம் எடுத்ததை சொல்றான். அவனுக்கு ரட்சிப்புனா என்னன்னு தெரியல. ஆனா அவன் சொல்றான், 1500 கிளைகள் எங்களுக்கு இருக்கு. உலகம் முழுவதிலும் ஒரு மாதத்துக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான பணம் செலவாகுது. எங்களுக்கு கீழே இத்தனை ஊழியர்கள் இருக்காங்க. இதைத்தான் சொல்றேன். ரட்சிக்கப்பட்டது சொல்லலே. நீ வெள்ளக்காரனாயிரு, நீ கருப்பனாயிரு, நீ இந்தியாக்காரனாயிரு, நீ அமெரிக்கனாயிரு, ஐரோப்பாக்காரனாயிரு, ஆஸ்திரேலியாக்காரனாயிரு, ஆசிய கண்டத்தில் உள்ளவனாயிரு, ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிறவனாயிரு. எவ்வளவு கருப்பா இருந்தா நமக்கு என்ன? கர்த்தருக்கு சோத்துறான். ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கேன். நீ ஊழியம் செய்யறத நான் கேட்கல. இத்தனை பைபிள் கல்லூரி வச்சிருக்கேன், அதெல்லாம் ரைட்டு. இத்தனை மிஷனரி மாதிரி வச்சிருக்கோம், அதெல்லாம் ரைட்டு. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? சத்திய பரலோகம் வருவியா? உன்னை சொல்லல, ஒரு சாட்சியை சொல்லு. இத்தனை இடங்கள்ல போறோம், நாங்க பயன்படுறோம். அது யாரு கேட்டா? பயன்படுறது இல்லை. நீ பரலோகம் வருவியா? அதற்கு சாட்சி சொல்லு. அப்புறம் 6 போனோம். பிரஜம் 20 நிமிஷம் 15-20 நிமிஷத்துக்குள்ள முடிச்சுது. அடுத்து ஐயா பேசுவாரு. அப்புறம் திரும்ப வந்தார் விடல. ஒரு நல்ல தெளிவா பேசக்கூடிய, ஹிந்தி பேசக்கூடிய, இங்கிலீஷ் பேசக்கூடியவனை கொண்டாந்து விட்டு அவரை இங்கிலீஷில் பேச வச்சு, இவனை தமிழில் சொல்ல வச்சு. அப்போ அது சொன்னாரு. மறுபடியும் அதுதான் சொல்றேன். நான் எதிர்பார்க்கிற அந்த மறுபிறப்பு சத்தியம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட என்ன ரட்சிப்பு? ரட்சிப்பு எத்தனையோ ரட்சிப்பு வேதத்தில் இருக்கு. நீ எந்த ரட்சிப்பை சொல்ற? தெரியல. அப்புறம் சொல்லி முடிச்சாரு. அவருக்கு சாப்பாடு கரையை கொடுத்து, ஆப்பரி கொடுத்து, போயிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, பக்கத்துல நின்று, என்ன ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்ட ஒரே ஆள் இவர் தான். நாங்க தான் கேட்போம். பணத்துக்காக ஊழியம் செய்யறவன் எப்படி கேட்பா? மதிப்பு மரியாதை சம்பாதிக்கிறதுக்காக ஊழியத்துக்கு வந்தவனுக்கு எப்படி அவன் கேட்பா? குடும்ப நடத்துறதுக்காக வந்தவன் எப்படியா கேட்பா? இறைவனுக்காக உள்ளவன் தான் கேட்பான். இறை சித்தம் செய்யறவன் தான் கேட்பான், நீ ரட்சிக்கப்பட்டியா? எல்லாரும் கேட்க முடியாது, தகுதி இல்லை. நாங்க கேட்கத்தான் செய்வோம். எங்களை உயிரோட ஏத்துனார் வச்சிருக்கிற வரைக்கும்
நீ மனம் திரும்பினான்னு கேட்க தச்சு. ஆகவே அழைப்பு ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய ஊழியர்கள் எல்லாரும் இருந்திருப்போமா? பாஸ்டர் கிஷோர் ஐயா வந்து நல்ல பாடி நமக்கு இப்போ ஒரு பாடி ஆராய்ச்சி வர இங்கே இருக்கிறா, அது திடீர்னு ஓடி போயிருக்கு, அப்படியே ஓடுவது. எல்லாரும் இருந்திருப்போம். நம்முடைய அழைப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அழைப்பு ரொம்ப முக்கியம்.